ஸ்டாலின் அவர்கள் தளபதி விஜய்க்கு ஃபோன் மூலியமா வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் மே 4 இன்னைக்கு ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமாக டிஎம்கே ரொம்ப ரொம்ப கம்மியான சீட்ஸ் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 75 சீட்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே 56 சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. யாரும் எதிர்பார்க்காத வகையில் தளபதி விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 110 தொகுதிகளை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் லீடிங் வந்து போய்கிட்டு தான் இருக்கு. எக்ஸாக்ட் ரிசல்ட் வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். பட் மெஜாரிட்டி வைஸ் விஜய் அவர்கள் தான் கூட இருக்காரு. ஸோ அவர் தான் இந்த முறை முதல்வர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாகிடுச்சு. அண்ட் இந்த ஒரு நிலையில நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து விஜய்க்கு வாழ்த்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. முழுமையான ரிசல்ட் இன்னும் வரலனாலுமே மெஜாரிட்டி வைஸ் விஜய் அவர்கள் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய தலைவர்கள் வந்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட சோசியல் மீடியாவில் விஷ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரான ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காராமா. அண்ட் இந்த ஒரு செய்தி சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு தேர்தலில் மும்முனை போட்டி வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க. ஒன்று வந்து டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே, இன்னொன்று விஜய். அண்ட் இதில் எல்லாருமே அதிகபட்சமாக பேசினது ஒன்று டிஎம்கே வரும் அப்படின்னா ஏடிஎம்கே வரும், விஜய் அவர்கள் எதிர்கட்சியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக தளபதி விஜய் அவர்களோட கட்சி முன்னுக்கு வரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அதுலேயும் விஜய் அவர்கள் தன்னோட தாரக மந்திரமா 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே அப்படிங்கிற ஒரு டேகை வச்சிருந்தாரு. அதில் டிஎம்கேவை தான் முன்னுரிமையாக வச்சிருந்தாரு. ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் இருந்தாலுமே அரசியல் நாகரிகம் கருதி தளபதி விஜய் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே அவரோட பெருந்தன்மை என்ன அப்படிங்கிறத காட்டுது. அண்ட் இப்போ வரைக்கும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. பட் கூடிய சீக்கிரமே சோசியல் மீடியாவில் போஸ்ட் போகிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் தளபதி விஜய் அவர்களுடைய கட்சி கிட்டத்தட்ட 106 தொகுதிகளை வென்றிருக்கு. தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு தொகுதியை பிடிச்சிருக்கு. அதே போல ஏடிஎம்கே 60 சீட்டும் டிஎம்கே 75 சீட்டும் வந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் ஹங் அசம்பிளி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வரணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்னும் 15 சீட்டுகள் தேவை. அண்ட் இந்த ஒரு 15 சீட்டுகளை யார் தெரிந்து வாங்க போறாரு, எப்படி வாங்க போறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அதே நேரம் ஸ்டாலினும் மாஸ்டர் மைண்ட் உள்ளவர் தான். அவரும் ஏதாவது பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த முறை ஹங் அசம்பிளி எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.